கனப்பூண்டு தைலம் அப்படின்னு சொல்லுவோம். கனப்பூண்டு அப்படின்னு சொல்றது வாதத்தை குறைக்கக்கூடியது. 80 வகையான வாத நோய்கள் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த 80 வகையான வாத நோய்களையும் குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரேர் ஹெர்ப் அப்படின்னே சொல்லலாம் இந்த கனப்பூண்டு. சரிங்க, இந்த கனப்பூண்ட நான் எப்படிங்க ரெடி பண்றது? இந்த தைலத்த நான் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்றேன். இது நெறைய இடங்கள்ல சாலையோரங்களே இந்த கனப்பூண்டு அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இத நம்ம சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். முற்றிய இலைகள்ல கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து நம்ம மூட்டு வலிக்கான தைலமாக செய்யலாம். கனப்பூண்டு அது முழுவதுமாக முழு தாவரம் கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. எனக்கு கனப்பூண்டு எப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொன்னா, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல இந்த தைலம் வேணும்னாலும் நம்மகிட்ட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா பல வருஷமா மூட்டு வலியால அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் ஆயில் அப்படின்னே சொல்லலாங்க. ரெகுலரா இத எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? இதுல இந்த கனப்பூண்டு எடுத்துட்டு வந்து 1, 2 இடிச்சு அந்த மூலிகைய முழு செடியா இருந்துச்சுன்னா 1, 2 இடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு முழு தாவரம் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். இதனோட ஒரு 5, 6 ஆமணக்கு இலைகள். ஆமணக்கு இலைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாதத்தை முழுவதுமாக குறைக்கும். வாதம் உங்க உடல்ல வாதம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை நல்லா குறைக்கிறதுக்கு ஆமணக்கு இலை பயன்படுது. மூட்டு வலியினால அவதிப்படுறவங்களுக்கு ஆமணக்கு இலைகளை எண்ணெய் விட்டு வதக்கி அது சூடா இருக்கும்போதே மூட்டுக்கல்ல வச்சு ஒற்றடம் போடுறது இன்றைக்கும் நம்ம வழக்குல இருக்குங்க.